இந்து ராஷ்டிரன்றது கூட சரியான வார்த்தை இல்லைங்க. என்ன கேட்டால் பிராமண ராஜ்யம், இந்து ராஜ்யம் அல்ல. ஏன்னா இந்து ராஜ்யம் சொன்னால் நமக்கு அப்போ நம்ம இந்து தானே, ஏதோ இப்போ பாலச்சந்திரனே சொன்னார். அதனால தான் அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க. அந்த அமைதிப்படை, அது அமைதிப்படை கிடையாது. நம்ம மாலத்தீவோட நம்ம படையை சொல்கிறாங்க. என்ன அங்கே மருத்துவ சிகிச்சைக்காக அங்கே இருக்கின்றான். டே ஏன்டா நீ இருக்க, போடான்னா போய் வந்துட வேண்டியது தானே. ஜானின்னு ஒரு யூடியூபர், அந்த ஜானி என்ற யூடியூபர் நீங்கள் இதில் போட்டு பாருங்கள். ஒரு பெண், அவங்கள ஒரிசாவில் இருக்கக்கூடிய பட்நாயக் அரசு, இப்போ தெரியும் இல்லையா, அவர் ராமரும் போது அவர் பூரி ஜெகநாதரை பண்ணார். மம்தா வந்து அங்கே துர்காவை ஏதோ பண்ணாங்க, ஏதோ அவங்க சாமி ஏதோ பண்ணுறாங்க. அங்கே பூரியில் இருக்கிற ஜெகநாதர் ஆலயத்தை வந்து நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய அதை புதுப்பிச்சாங்க. அவங்க அதை புதுப்பிச்சதை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக இந்த ஜானிக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே ஜானியை பற்றி பிஜேபியில் அந்த தலைவர் பேரை மறந்துட்டு பத்திரிக்கையில் வந்த செய்தி வந்தது, இந்த ஜானி மாட்டுக்கறி தின்பவர் அப்படின்னா. மாட்டுக்கறி யார் திம்பாங்க நம்ம நாட்டில்? பட்டியல் இனத்தவர் சாப்பிடுவாங்க, முஸ்லீம் சாப்பிடுவாங்க. அப்போ பட்டியல் இனத்தவரும் கோயில் வரக்கூடாதா? நீங்கள் உண்மையில் அதை கேட்கணும் ஜானியை பற்றி. அப்போ பட்நாயக் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால், இதே ஜானியை உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சாட்டம்ன்ற 4 கோயில் இருக்கு பாருங்க, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் கோயிலில் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதே ஜானியை அங்கே இருக்க பிஜேபி கவர்மெண்ட் என்கேஜ் பண்ணியிருக்கு. அப்போ இவங்க வேணும்னா எப்படிலாம் சொல்லுவாங்கன்றதுக்காக, மதத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ன்றதுக்காக. இப்போ சமீபத்தில் அந்த படம் பார்க்கல. இப்போ இந்த இங்கே ஒரு தமிழ் படம் ஒன்று வந்து, அதை நயன்தாரா அதில் அந்த ஸ்டார் அன்னபூரணி அப்படின்ட்டு ஒரு படம். அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு செப் ஆகணுன்ற விருப்பம். அந்த அம்மா ஒரு கோயில் பூசாரியோட மகன். அப்போ செப் ஆகணும்னா எல்லா உணவும் பண்ணணும், பீஃபும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு காட்சி. அதை சொல்கிறாரு. இப்போ தியாகம் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அப்படிலாம் ஆகணும். ராமன் கூட மாமிசம் சாப்பிட்டாரு, மாட்டுக்கறியை சாப்பிட்டாரு, மது அருந்தினார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது. அப்படின்னு தமிழ்நாட்டில் இது பிரச்சனையாக வருது. தமிழ் படம் அன்னபூரணி. வட இந்தியாவில் தகராறு வந்து படத்தை நிப்பாட்டான். ஜிஆர் சாமிநாதன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் எவ்வளவு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியலாம். இவருடைய பிரதியாக கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் சிதம்பரேஷ். அவரும் ஜட்ஜாக இருக்கும்போது தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டார். கலந்து கொண்டு நீதிபதியாக இருக்கும்போது இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசினார். அவர் சொன்னார், ஒரு பணக்கார ஒரு மர வியாபாரியின் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு தரலாமா? அதே நேரத்தில் ஒரு ஏழை பிராமணனுக்கு இடஒதுக்கீடு சீட்டு மறுக்கலாமா? கல்வி. நான் என் ஃபேஸ்புக்கில் அப்பவே போட்டேன். நான் வந்து இதை தப்பு பொண்ணு கேட்கல, ஆனால் பணக்கார மர வியாபாரியோட பையனுக்கு பிராமின் பொண்ணு தருவார? இல்லை, நான் தர சொல்ல. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் சாதி இருக்கு. ஆனால் சிதம்பரேஷ் ஜட்ஜாக இருந்து இதை பண்ணார். அந்த சிதம்பரேஷ் இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்துருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணார், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன போட்டார், சபரிமலைக்கு விஸ்வ இந்து பரிஷத்து இலவசமாக பஸ் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க கேரளாவுக்குன்னு கேட்டு வழக்கு போடுறாரு. அவர் சபரிமலைக்கு பெண்கள்லாம் போகணுன்ட்டு வழக்கு போடுவார. அதாங்க நம்ம கேட்குறது. எந்த பெண்கள்? பிராமண பெண்கள் போகிறதுக்கு. நம்ம பிராமண பெண்கள் போகிறதுக்கு அவங்க போகிறதுன்னா என்ன சொல்கிறாங்க, இளம் வயது பெண்கள் போகக்கூடாது. ஏன்? தூரமாகிடுவாங்க. நான் ஒரு அந்த கிராமத்துலேருந்து வரேங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ என்னுடைய கம்யூனிட்டியில் பெண்கள் வந்து தூரமாயிட்டா தீட்டு. எப்படி பட்டியல் இனத்தவரை தொட மாட்டாங்களோ பெண்களை தொட மாட்டாங்க. தொடரா மட்டும் இல்லை, 3 நாள் வீட்டுக்கு வெளில படுக்க வச்சுக்குவாங்க. நான் பிராமின் இல்லை, எங்கே அதான் நிலைமை. 4ஆம் நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமும் சமையல் ரூமும் போகக்கூடாது. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அப்போ இன்னைக்கு நிலைமை இல்லைல்ல, அது தெரியல எல்லாருக்கும்.
பிராமின் வீட்டில் இதான் நடந்து. அப்போ இன்னைக்கு பெண்கள்லாம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாரா? இன்னைக்கு இதாங்க காந்தியினுடைய இந்த படுகொலை செய்யப்பட்ட நாளில் நாம் சொல்றது அதுதான். நமக்கு வர்ணாசிரம ராமர் வேண்டாம், சனாதன ராமர் வேண்டாம், மனு தர்மத்தை பேசுகிற ராமர் வேண்டாம், சம்புகனை கொன்ற ராமர் வேண்டாம். உங்களுக்கு கதை தெரியும், சம்புகனை ஏன் கொன்றாருன்ட்டு இல்லையா? அவர் வர்ணம் தாண்டி போய் படித்தார். அவர் வந்து சூத்திரன். அவருடைய தர்மம் வந்து 3 வர்ணத்துக்கு சேவை செய்யறது. அதை விட்டுட்டு அவர் வேதம் படிக்கிறாரு. அதனால சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஐயா மன்னன் நீ தர்மம் நெறி தவள் பிறந்து போகிறது, நீ வந்து காப்பாற்று. முன்னே அவர் போகிறாரு, ஊராக தேடுறாரு, எந்த இடத்துல இருக்கு பார்த்தா இந்த சூத்திர பையன் பண்ணுறான் தலையை விட்டு. தோழர் தியாகுவிடம் நீங்கள் இந்த கூட்டத்தை அரங்கத்தில் ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ தான் நான் கலந்துக்க முடியும் அப்படின்னு. அவர் காந்தி மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணுறதா சொன்னார். ஆனால் காந்தி நமக்கு கிடைக்கல. எனக்கு வேறு வழி இல்லை. நான் வேற தமிழ்நாடு பொதுமேடையின் ஒருங்கிணைப்பாளர்னு வேற சொல்லிட்ட தொட்டு நிச்சயம் கலந்துக்கணும் வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதில் கலந்துக்கணும். இதில் நான் 2016 நான் வந்து ஓய்வு பெற்றேன், ரிட்டையர் ஆனேன். 2014 இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு வந்தது. 2015 ஜனவரி 30 மதுரையில் நான் இருக்கும்போது அங்கே சோகோ அறக்கட்டளையில் அவங்களுடைய இடத்துல காந்தியை படுகொலை செய்த கோட்சேவுக்கு புகழாரம் செய்யலாமான்ட்டு ஒரு கூட்டம் நடத்தினேன். அப்போவே ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, வடக்கெல்லாம் வட இந்தியாவில் கோட்சேவை புகழ்ந்து பல அரசியல் பிரமுகர்கள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பேசியதும் கோட்சேவிற்கு சிலைகள் வைத்ததும் நடந்தது. எனவே அந்த 30/1/2015 அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் நான் கலந்துக்கிட்டேன். நான் அப்போ நீதிபதியாக இருந்தேன். அதில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா அரசியல் கூட்டம் அல்ல, மகாத்மா காந்தி படுகொலை செய்தவரை புகழ்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை ஒரு நீதிபதியாக நான் கேட்டேன். அப்படி சொல்லும்போது அதன் அடுத்த நாள் பத்திரிகையில் அது வரல. நான் வேற ஒரு செய்தி சொன்னது தான் பெருசா போட்டாங்க. நான் இங்க ஜட்ஜா இருக்கும்போது அங்க அனில் தவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தார். அவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல எதனா சொன்னா நான் பேச மாட்டேங்க. இப்போ சில ஜட்ஜுங்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க, ஒரு சிலர்லாம். நான் அப்படி பேசுறது இல்லை. நான் நீதிபதியாக இருந்த வரையில் நான் வந்து எதையும் பேச மாட்டேன். காந்தியை பற்றி தான் பேசுனே தவிர வேற எதுவும் பேசலை. அனில் தவே கோர்ட்டில் சொல்லாமல் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த நாட்டின் சர்வாதிகாரி ஆனால் பகவத்கீதையை கட்டாய பாடமாக்கும். யாரு? அவர் சுப்ரீம் கோர்ட். நான் கேள்வி என்ன கேட்டேன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இப்படி கனவு காண்பதே தப்பு. நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன், நான் பிரசிடென்ட் ஆவேன்னா பரவாயில்ல, நான் ஹிட்லர் ஆவேன், நான் சர்வாதிகாரி ஆவேன், அவர் எப்படி கனவு காண்றாரு? அதுவே கனவே தப்பு அப்படின்னு சொன்னேன். 2, அப்படியே கனவு கண்டா கூட இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. நம்ம அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது நம்ம வெள்ளக்காரன் கொடுத்த உடனே 2ஆ பிரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. அந்த முதல்ல அரசமைப்பு அவை வந்து 2 ஒரே அரசமைப்பு அவை தான். 1946 டிசம்பர் 9 முதல்ல கூடிய போது ஒரே அரசமைப்பு அவை தான். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பங்களாதேஷ் பகுதியில், அதாவது அப்போதைய பாகிஸ்தான் பகுதி, கிழக்கு வங்கத்தில் இருந்தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசமைப்பு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா மகாராஷ்டிராவில் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. அப்போ அந்த 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 நேரத்தில் அவரை வந்து
30/1/1948 இப்போ என்ன சொல்றாங்க எல்லாரும், என்ன அவர் இறந்துட்டார், அவருக்கு நினைவு தினம் அப்படின்தான் சாதாரணமாக சொல்றாங்க. யாரும் வந்து இதை படுகொலை என்றே வழக்கமாக சொல்வதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு புரியல. காந்தி என்னமோ ஆஸ்பத்திரியில் படுத்திருந்து செத்து போயிட்டார் மாதிரி. எனவே வந்து இது ஒரு படுகொலை. இந்த படுகொலையை ஒட்டி தீசா செட்டல்வார் சொன்ன மாதிரி RSS தடை செய்யப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு. இதை ஒட்டி அவர் காந்தியை படுகொலை செய்த போது காந்திக்கு வயது 78 வயசு. 78 வயசு தாத்தாவை கொண்டாங்க, காந்தி தாத்தா. அதுதான் வந்து நான் இதில் என்ன சொல்றேன்னா, அவர் இப்போ 6 முறை அவர் பேரில் கொலை முயற்சி நடந்திருக்கு. காந்தி கண்டி நினைச்சிருந்தாருன்னா அவர் யாரும் கொல்லவே முடியாது. போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. யாரு? வெள்ளைக்கார அரசாங்கமும் கொடுக்கும், நேருடைய அரசாங்கமும் கொடுத்திருக்கும். ஆனால் அவர் எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பையும் அவர் கேட்கவில்லை. இல்லை, அவர் மறுத்தார், இருக்கக்கூடாது அப்படின்னார். ஏன்னா எனவே அவர் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மிக 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 ஒரு அந்த சர்வ காலையில் அவருடைய சர்வ மத பிரார்த்தனையுடன் தான், அதாவது பகவத்கீதையை படிப்பாங்க, குரானை படிப்பாங்க, பைபிளை படிப்பாங்க, சீக்கிய மதத்தினுடைய புனித நூலை வாசிப்பாங்க. அப்படிதான் அவருடைய ஒரு தினம் அவருடைய வாழ்க்கை தொடரும். அப்படி சர்வ மத பிரார்த்தனை சம்பந்தமான நேரத்தில் தான் அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னாடியும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் அதில் அரசியலில் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. நாங்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் இடதுசாரிகள் பலர். தோடர் லெனின் சுட்டுக் கொல்லப்பட்டார். தோடர் லெனினுக்கு முன்னால் ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார், கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டா 10ஆம் நூற்றாண்டு ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டார், வாளால் வெட்டி. அப்போ வந்து இது கிடையாது, சுடுறது கிடையாது, கொல்லப்பட்டார். ஆனால் இவர்கள் அனைவருமே வந்து ஆயுதம் ஏந்தியவர்கள். ஆனால் ஆயுதம் ஏந்துவதை நிராகரித்தவர் மகாத்மா காந்தி. அதை ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையான்றது வேற. அவரும் மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் இருவரும் ஆயுதம் ஏந்தாத அகிம்சையே வாழ்க்கை முழுவதும் போதித்தவர்கள். அவர்களை சுட்டுக் கொள்றதுதான் அயோக்கியத்தனம், கோழைத்தனத்தினுடைய உச்சகட்டம். அவரு ஒண்ணுமே இல்லை. அவரு சாகிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அதனால்தான் 6 முறை வந்து முயற்சி நடந்தப்ப கூட தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கல. முதல் முறை வேற தீஸ்தாஸ் சொன்னாங்க 1933 அவர் தீண்டாமையை எதிர்த்த அவர் நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அப்போ இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டியும் என்று நினைச்சவங்க எல்லாம் முதல் அட்டம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இறுதியாக அதில் 6 அட்டம்ப்ட்ல 3 அட்டம்ப்ட்லயும் இந்த கோட்ஸே இருக்காங்க அப்படின்றத அவங்க குறிப்பிட்டாங்க. அப்போ இதுல இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, அவர் டெய்லி காலையில ராம பஜனை பாடுவார். இங்க கூட தோடர் பாட்டை பாடினார், ரகுபதி ராகவ ராஜா ராம் அப்படின்னு பாடினார். ஆனா இந்த 1946-47 பிரிவினை வந்த போது அங்கே குறிப்பாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். என்ன கேட்டா காந்தி அவங்களை என்ன பார்த்தாருன்னா, அவர்களை மதன்னு பார்க்கல, மனிதர்களாக பார்த்தார். யார் செத்தாலும் மனிதர்கள் சாத்தாங்க, மனிதம் இறந்ததாக பார்த்தார். அப்ப அந்த ராம பஜனையில ஒரு புது ஒரு லைனை சேர்த்தார். அதுக்கு முன்னாடி அந்த லைன் கிடையாது. இது பதிவாயிருக்கு, கல்கி அவர்கள் பதிவு செய்கிறார். அது என்னன்னா, இங்க கூட அவர் சொன்னாரு, அது என்ன இந்தி வார்த்தைன்ற சொல்லிட்டு சரியா தெரியல. ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற வார்த்தை இது முன்னாடி கிடையாது, அப்பதான் சேர்க்க. 46-47 இந்த படுகொலை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து காந்தி அவர்கள் சேர்க்கிறார். அதாவது ராமர் சொல்ல ஈஸ்வரன் சொல்றாரு, அதை ராமருக்கு பொருந்து நினைக்கிறேன். ஈஸ்வர அல்லா தேரே நாம் அப்படின்னா பொருள் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஈஸ்வரனும்
அல்லாஹ் ஒன்று தான்டா, ஏன்டா நீ ஒருத்தர் வெட்டிக்கிறீங்க கொன்னுக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அவர். எனவே இப்போ வந்து காந்தியை பொறுத்த வரையில் அவர் 1947 சுதந்திரம் அடைந்த போது அவர் சுதந்திரத்தை கொண்டாடவில்லை. அப்போது மக்கள் இந்த மாதிரி மதத்தின் பெயரால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய மேற்கு பகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாப், கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப், டெல்லி, இங்கே கல்கத்தா, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், இந்த பகுதிகளில் எல்லாம் சென்று நேரடியாக நடந்தே சென்றார். நம்ம ஊரில் இப்போ கலவரம்னா நடந்து போக முடியுமான்னு தெரியாது. அவர் நேரடியாக நடந்தே சென்று எல்லா இடங்களிலும் தொடர்ந்து இந்த அமைதிக்காக கடைசி வரை அவர் சொன்னார். உண்ணாவிரதம் இருந்தார்லாம் செந்தில் பேசும்போது குறிப்பிட்டார். அவங்க எல்லார்கிட்டவும் இந்த வாக்குறுதிகளை அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கிட்டவும் நாங்கள் இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு சாக மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதி கேட்டுட்டு தான் அந்த இதெல்லாம் முடிச்சார். அவர் வந்து என்னைக்குமே இங்க பெரியார் மாதிரி என்னைக்குமே பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நினைச்சதில்லை அவர். அதனால தான் சுதந்திரத்தனி எங்கேயோ இருக்காரு, அங்க இல்லை. ரெண்டாவது தெரியும், அவர் பேரிஸ்டா இருந்தாலும் பேரிஸ்டா இருக்கும்போது எல்லாம் கோட்டுக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு அட்டகாசமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் தான், மதுரையில் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு பக்கிரியானார் அவர். அதனால நான் என்னடா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் காந்தியை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை இருந்தாலும் இந்த அவர் வந்து உறுதியாக சில விஷயங்களை செஞ்சார். அந்த செட்டல்வாட் சொன்னது போல தீண்டாமை எதிர்த்து உறுதியாக பேசினார், மத நல்லிணக்கத்தை உறுதியாக பேசினார், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி பேசினார். இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதான் இந்த நேரத்தில் நம்ம இந்த செய்தியாக நம்ம சொல்றோம். இதில் வேற ஒண்ணுமே இல்லை. இதில் அப்படி அதில் வந்து 2 பேருக்கு மரண தண்டனை. ஒன்று நாதுராம் கோட்ஸே, இன்னொன்று ஆப்தே, மரண தண்டனை. அதுக்கு 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. ஒரு சாவர்கர்லாம் விடுதலை ஆகிறாங்க அதுக்குள்ள அவங்க. ஆனால் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். யாரு சாவர்கரை குற்றவாளியாக சேர்த்தது? வல்லபாய் பட்டேல். ஏனென்றால் வல்லபாய் பட்டேல் தான் இந்த வழக்கை முன்னின்று நடத்தினார். வல்லபாய் பட்டேல் ஒரு வக்கீல், 2வது உள்துறை அமைச்சர். எனவே அவர் வந்து ஷார்ட்ஷீட் போடுறது உட்பட மேல வந்து ஃபாலோ பண்றார். இதில் கோபால் கோட்ஸே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் போவா. கோபால் கோட்ஸே வந்து நாதுராம் கோட்ஸேவோட சகோதரர். இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை. இதில் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க RSS 2014 நேரடியாக ஆட்சிக்கு வந்து என்ன கேட்டா 1947 ஆட்சியில் இருக்காங்கன்றாங்க. அண்ணா என்னன்னா மறைமுகமாக இருந்தார்கள், இப்போ நேரடியாக இருக்காங்க. எப்படி நான் சொல்றேன், என்னடா இவர் போறப்ப ஜட்ஜி வந்தார் மேலே தெரிவிச்சுட்டு போனாருல்ல. நேரு 1964 மேவில் இறந்த உடனே கோபால் கோட்ஸே, நான் சொன்ன 3 பேர் இருக்காங்க பாருங்க, கோபால் கோட்ஸே, மதன்லால் போவா, விஷ்ணு கார்கரே, 3 பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. 16 ஆண்டு. நான் என்ன சொல்றேன், என்னப்பா 16 ஆண்டுன்றீங்களே, நமக்கு இங்க வேறறிவாளனுக்கு எத்தனை ஆண்டு? அது கூட ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு கேபினெட் டிசிஷன் எடுத்து எவ்வளவு. நான் என்னன்னா, அப்போ யார் ஆட்சி செய்யறாங்க? விக்கி பானு கேஸ் யார் ஆட்சி? இப்போ வந்து அவங்க இருக்காங்க. ஆனா அப்பவே கூட அவர்கள் நினைத்தால் அதை செய்யக்கூடிய நிலையில இருந்தாங்க. காங்கிரஸை இயக்குபவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். அப்போ என்ன செய்தினா, ராமர் வந்து ஒரே நமக்கு கன்ஃபியூஸ் பண்றாரு. ஏன் மகாத்மா காந்தியும் ராமர் சொல்றாரு, இப்ப இருக்கவனும் ராமரை சொல்றான், அப்படின்னா என்னது அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அதனாலதான் அதுக்கு அவங்க டிஸ்டா செட்டல்வாட் சொன்னாங்க. என்னன்னா, காந்தியினுடைய ராமர் வந்து மத நல்லிணக்கத்தை வற்புறுத்தியவர் அப்படின்றதும், காந்தியினுடைய ராமர் வந்து தீண்டாமையை எதிர்த்து குரல் கொடுப்பவர்னாங்க. அது அவங்க சிம்பாலிக்கா சொன்னாங்க. ஆனால் இப்ப இருக்க இந்த ராமர் என்னன்னா, இந்த ராமர் வந்து வேகமா வர ஆரம்பிச்சதே. இந்த ராமர் எப்ப பிரச்சனை இருந்தாலும் எப்பங்க வர ராமர் பிரச்சனை ஆரம்பிச்சது?
ராமர் ரத யாத்திரை எப்போ ஆரம்பிச்சது? ரத யாத்திரையை அத்வானி அவர்கள் தொடங்கி அது 1992 இடிக்கிறதுக்கு போச்சு. ஏன் திடீர்னு ராமர் ரதத்துல ஏறினாரு? ஏன் ரதத்துல ஏறினாருன்னா விபி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கையை வெளியிட்டதால். எதுக்காக? ராமர் இந்துக்களில் பின்தங்கிய சூத்திரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்றதுக்காக யாத்திரை போனார். வேற என்ன? அதுக்காக தானே விபி சிங் ஆட்சியை கலைச்சாங்க. வேற எதுக்காக அவங்க கலைச்சாங்க? ரத யாத்திரை அதுக்காக தானே போச்சு. எனவே அவங்க ராமர் மண்டலை எதிர்ப்பவர், இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிப்பவர். அதான் நம்ம மகாத்மா காந்தியோட ராமர் அப்படி கிடையாது அப்படின்றத வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் நம்ம சொல்றோம். அதாவது இந்து ராஷ்டிரன்றது கூட சரியான வார்த்தை இல்லைங்க. என்ன கேட்டா பிராமண ராஜ்யம், இந்து ராஜ்யம் அல்ல. ஏன்னா இந்து ராஜ்யம் சொன்னா நமக்கே அப்ப நம்ம இந்து தானே. ஏதோ பாலச்சந்திரனே சொன்னாரு. ஒரு ஆள் வந்து கேட்டாரா யாரோ ஒருத்தர், நான் ஆமா வந்து நான் ஹிந்து, அப்புறம் சீட்டில் உட்காந்து அப்போ அப்படி அதனால தான் அந்த வார்த்தையை வச்சிருக்கான். அந்த அமைதிப்படை, அது அமைதிப்படை கிடையாது. நம்ம மாலத்தீவோட நம்ம படையை சொல்றாங்க என்ன, அங்க மருத்துவ சிகிச்சைக்காக அங்க இருக்குன்றான். டே ஏன்டா நீ இருக்க, போடான்னா போய் வந்துட வேண்டியது தானே. அப்போ இந்த பேர் இருக்கு பாருங்க, இந்த பேரெல்லாம் இந்த இந்து ராஷ்டிரம் அந்த பேரெல்லாம் விட முக்கியம் இல்லை. அந்த அது வந்து உண்மையான அவங்களுடைய இது என்னன்னா அதான். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு தகவலை மட்டும் சொல்லிடணும். ஏன்னா ஒரு முக்கியமான செய்தி, அம்பேத்கர் வந்து 25/11/49 உரையாற்றும் போது சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் நல்ல கான்ஸ்டிடியூஷனா? அவர் பதில் என்ன சொல்றாருன்னா, இது நல்ல கான்ஸ்டிடியூஷன் நான் கெட்ட கான்ஸ்டிடியூஷனான்றத இந்த கான்ஸ்டிடியூஷனை செயல்படுத்துபவர்கள் யாரோ அதை பொறுத்து இருக்குன்ற. கெட்டவங்க கையில கான்ஸ்டிடியூஷன் இருந்தா நல்ல கான்ஸ்டிடியூஷனும் கெட்ட கான்ஸ்டிடியூஷன். நல்லவங்கிட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன் கண்டி இருந்தானா ஆட்சியாளர் இருந்த கெட்ட கான்ஸ்டிடியூஷனும் இது ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷன்னாரு. அதனால இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வைத்துக்கொண்டே இங்க பாசிசத்தை அமல்படுத்த முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதை அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அதை இவங்க இதை எப்படி பண்றாங்க, இதை இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியுமா அப்படின்றதுல நிச்சயமாக இப்படி பண்ண முடியும். எப்படி இப்போ ஆர்டிகல் 370 இருக்கு, சட்டப்படி தான் பண்ணாங்க, சட்டப்படி தானே பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் படி தானே அதை பண்ணாங்க. அதை விட்டுருங்க, யூனியன் டெரிட்டரியா ஏன் யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க? ஏன் அவர்கள் காஷ்மீரை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றினார்கள்? ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல மாநிலமாக இருந்தால் ஒரு ஆண்டுக்குள் தேர்தல் வைக்கணும். யூனியன் பிரதேசமாக மாற்றிவிட்டால் கால அறையின்றி தேர்தல் வைக்க முடியும். அப்போ கான்ஸ்டியூஷனை வச்சு தான் அவங்க அதை செய்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் கூட அவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு சரின்ட்டாங்க. எப்போ தேர்தல் வரும்னு தெரியாது. இப்போ காஷ்மீரில் தேர்தல் நடந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், நம்ம ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையா இந்த ஆட்சின்றது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது. யார் வேணா வருவாங்க, பழனிசாமி வருவாரா ஸ்டாலின் வருவாரான்றது இல்லை. ஆனால் அங்கே காஷ்மீரில் அதை செய்கிறாங்க. இதை வச்சு தானே பண்ணுறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. எலெக்ஷன் கமிஷன் என்ன தேர்தல் நடத்துறது, அந்த அமைப்பை வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, அவர்களை யார் தேர்ந்தெடுக்கணும், யார் நியமிக்கணும், யார் நியமிக்கணும்? அரசாங்கமே நியமிக்குது. அவர் அரசாங்கத்தை அனுசரணை தானே இருப்பாரு. இப்போ தியாகு என்ன பேச கூப்பிட்டாரு, நான் தியாகு எதிர்த்தா பேசுவேன். அப்போ எலெக்ஷன் கமிஷனை எப்படி நியமிக்கணும்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொன்னா அதுக்கு பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேர் சேர்ந்து நியமிக்கணும். அது பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடுற வரைக்கும் நாங்கள் உடனே மோடி என்ன பண்ணார், ஒரு சட்டம் போட்டார். என்னது? மோடி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர், இவங்க 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்போன்ட்டு. அதுவும் சட்டம் தானங்க, வேற என்ன?
அடுத்து அரவிந்த் நம்மெல்லாம் பரவாயில்ல, அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டரே கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு திரும்பவும் தூக்கி போட முடியாது. ஏன்னா டெல்லி மத்திய அரசின், நம்ம இந்தியாவினுடைய கேபிட்டலாகவும் இருக்குது, அது ஒரு மாநிலமாகவும் இருக்குது. அதனால் மற்ற மாநிலங்களைப் போல் அது கிடையாது. நம்ம மற்ற மாநிலங்கள் மைனஸ் கொஞ்சம், அதாவது இங்கே இருக்காங்கல்ல போலீஸு, இங்கெல்லாம் ஏற்று இருக்கிறாங்க காவல்துறை, அவங்கெல்லாம் தமிழக அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கவங்க, தமிழக அரசுக்கிட்ட நியமனம் பண்ணுறவங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, தமிழக அரசு நியமனம் பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி, கமிஷனர்லாம். ஆனால் டெல்லியில் அப்படி கிடையாது. ஒரு அந்த மாதிரி ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது, லா அண்ட் ஆர்டர், போலீஸ், இதெல்லாம். அதை தவிர மீதி எல்லாம் டெல்லின்றது தான் சட்டம். 2014 எஜுகேஷன் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரையும் இவன் தான் நியமிக்கிறான். இவங்க போனான் 9 வருஷம் கேஸ் நடந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு தப்புப்பா அப்படின்னா. சரி தப்பா, அப்போ முதல்ல உத்தரவு போட்டேன், இப்போ நான் சட்டம் போட்டேன்றான். இப்போ சட்டம் போட்டு அதே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த சட்டத்தை எடுத்து வழக்கு போட்டிருக்கான், அதுக்குள்ளே கெஜ்ரிவால் போயிடுவார். அப்போது சட்டத்தின் மூலமாகவே இவர்கள் பாசிசத்தை கொண்டு வர முடியுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது சாத்தியம்ன்றது இன்னும் நிறைய உதாரணங்களை இந்த மாதிரி என்னால் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ கார்பரேட் இருக்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கார்பரேட்டை வந்து இப்போ முதானின்னு சொன்னீங்க, தப்பிச்சிங்க. உங்களுடைய துண்டறிக்கையில் பார்த்தேன். நீங்கள் இவன் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி நம்ம என்ன அப்பா பேரை வச்சு இனிஷியல் போடுவோம் இல்லையா? இப்போ மோடிக்கு என்ன சொல்லுவோம், நரேந்தர் தாமோதர் மோடி. அம்பானிக்கு என்ன, சாரி அதானிக்கு கௌதம் அதானி. அதை ஒரு காங்கிரஸ்கார் கேரேன்றவர் என்ன சொல்லிட்டாரு, கௌதம் மோடி தாமோதர் அதானிட்டார். உடனே சுப்ரீம் கோர்ட் டே எப்படா சொன்னேன், போச்சு உன்னை போட்டு இது அதுன்னு சொன்ன உடனே மன்னிப்பெல்லாம் கேட்டார். அதனால் நீங்கள் மொடானியனத்தோடு தப்பிச்சிங்க. அதை என்ன நடக்குன்றதுக்கு தான். நீங்கள் மோடியும் அமித்ஷாவையும் எழுத்து கூட பேசலாங்க, அதானியை எழுத்து பேசுனீங்க உங்களுடைய பதவி போயிடும். ராகுல் காந்தி பேசினாரு, பதவி போச்சு. எதுக்கு? ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இந்தியாவிலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு சட்டம் கொடுக்குற அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டு. நம்ம டிரான்ஸ்போர்ட் டிரைவர் நான் சொல்கிறேன், ஓட்டுறாங்க லாரி பஸ் எல்லாம், ஆக்சிடென்ட் பண்ணால் அதிகபட்ச தண்டனை 2 வருஷம். யாருக்காவது 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கா கோர்ட்டு? யாருக்கும் கிடையாது. இன்னும் ஃபைன் கட்டு போயிடுவாங்க. அதே தான் இந்த மாதிரி கண்டெம்ட் கேஸில், இந்த வழக்கில் யாருக்குமே 2 ஆண்டு கொடுத்ததே கிடையாது. ராகுலுக்கு கொடுத்து பதவி போச்சு. அதே மாதிரி இந்த அம்மா அதானியை பற்றி நிறைய பேசிச்சு, மொய்த்ரா பதவி போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் 20,000 கோடி ஷெல் கம்பெனியில் அதானி பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அவருக்கு ஈடி 5 முறை சம்மன் அமைச்சிருக்கு. இந்த நேரம் என்னைக்கு போவார்னு தெரியாது அவர். அப்போது இந்த கார்பரேட்டுகளை எதிர்த்து பேசினால் இந்த நாட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த இருக்கக்கூடிய நிலவரம். அதனால தான் நாம் வந்து இப்போ 2024 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம், பாசிச பாஜகவை தோற்கடிப்போம். என்ன பாசிசம்னா நமக்கு புரியாது யாருக்கும். என்ன பாசிசம் நமக்கு வேற எதுனா தெரியும். பாசிசம் என்பது 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லரை குறிப்பிடுவதாக நாசி பாசிசம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்? அவர் யூதர்களை தேடி தேடி கொண்டார். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், லட்சக்கணக்காக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ அதே போல் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறார். அதில் என்ன, மாட்டுக்கறி அரசியலை பற்றி தெரியும். என்ன மாட்டுக்கறி அரசியல் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து முதல்ல வர்றது முதலாக முகமது அக்லக்ன்றவனை வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து கொண்டாங்க. அவன் வீட்டுக்குள்ளே கறி வச்சுருந்தான்றது. அப்புறம் அது மாட்டுக்கறி கூட இல்லை, டெஸ்ட் பண்ணதில் ஆட்டுக்கறி இருந்துண்டு. நான் கேட்குறேன், மாட்டுக்கறி வச்சுருந்தான்னா ஆட்டுக்கறி வச்சுருந்தான்னா மனுஷன் கறி வச்சுருந்தா தப்பு, அது சட்டம் தடுக்குது. எந்த கறியும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக அவனை அடித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஊரில் இல்லை, வட இந்தியாவிலாம் இந்த மாட்டு இறைச்சியை இது பண்ணுறன்றதுக்காக மாடுகளை வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், வியாபாரத்துக்காக போகிற அவர்களையெல்லாம் வந்து அடிக்கிறது, கொல்றது. இந்த இஸ்லாமியர்கள்
இல்லை கொள்வது அப்படின்றது தான் அவங்க இருக்கும். உங்களுக்கு இப்போ லட்சத்தீவை பற்றி எல்லாருக்கும் தெரியலாம். லட்சத்தீவில் வந்து பீஃப் இருக்குல்ல, மாட்டு இறைச்சிக்கு வியாபாரத்துக்கு தடை பண்ணுறாங்க. அது பரவாயில்ல, சரி தடை பண்ணுங்க. அங்கே நம்ம ஊரில் எப்படி இந்த காமராசர் காலத்துலேருந்து கருணாநிதி ஜெயலலிதா வரையில் மதிய உணவு திட்டம் போட்ட மாதிரி அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே மாமிச உணவு கொடுப்பாங்க, மீட் கொடுப்பாங்க. அந்த ஏன்னா லட்சத்தீவில் 100% ஜனங்களும் முஸ்லீம்ஸ், 100% முஸ்லீம்ஸ். அவங்க ஷெட்யூல் ட்ரைப், பழங்குடிகள். அவங்களுடைய தொழிலே மீன் பிடிக்கிறது தான். அதான் இருக்குது. அது வந்து நேரடியாக யூனியன் டெரிட்டரி. அட்மினிஸ்ட்ரேட்டர் யார்? டெல்லியிலேருந்து போகிறாரு. அவர் போய் ஸ்கூலில் மாமிசம் ஒன்று நிப்பாட்டிடுறாரு. அப்போது இப்படி இதான் நடக்குது. இன்னும் ஒரு சில செய்தியெல்லாம், நுட்பமான செய்தியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துறது, ஹிஜாப் தெரியும், ஹிஜாப் போட்டால் பெண்களுக்கு கர்நாடகாவில் முஸ்லீம், தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்குது, அங்கேயும் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு தடை கிடைச்சது. காங்கிரஸ் வந்து தொட்டு அது இறந்து போகிறது. இதில் 2 செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஜானின்னு ஒரு யூடியூபர், அந்த ஜானி என்ற யூடியூபர் நீங்கள் இதில் போட்டு பாருங்கள். ஒரு பெண், அவங்கள ஒரிசாவில் இருக்கக்கூடிய பட்நாயக் அரசு, இப்போ தெரியும் இல்லையா, அவர் ராமரும் போது அவர் பூரி ஜெகநாதரை பண்ணார். மம்தா வந்து அங்கே துர்காவை ஏதோ பண்ணாங்க, ஏதோ அவங்க சாமி ஏதோ பண்ணுறாங்க. அங்கே பூரியில் இருக்கும் ஜெகநாதர் ஆலயத்தை வந்து நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய அதை புதுப்பிச்சாங்க. அவங்க அதை புதுப்பிச்சதை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக இந்த ஜானிக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே ஜானியை பற்றி பிஜேபியில் அந்த தலைவர் பேரை மறந்துட்டு பத்திரிக்கையில் வந்த செய்தி வந்தது, இந்த ஜானி மாட்டுக்கறி தின்பவர் அப்படின்னா. மாட்டுக்கறி யார் திம்பாங்க நம்ம நாட்டில்? பட்டியல் இனத்தவர் சாப்பிடுவாங்க, முஸ்லீம் சாப்பிடுவாங்க. அப்போ பட்டியல் இனத்தவரும் கோயில் வரக்கூடாதா? நீங்கள் உண்மையில் அதை கேட்கணும் ஜானியை பற்றி. அப்போ பட்நாயக் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால், இதே ஜானியை உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சார்டம்ன்ற 4 கோயில் இருக்கு பாருங்க, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் கோயிலில் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதே ஜானியை அங்கே இருக்க பிஜேபி கவர்மெண்ட் எங்கேஜ் பண்ணிடுது. அப்போது இவங்க வேணும்னா எப்படிலாம் சொல்லுவாங்கன்றதுக்காக, மதத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ன்றதுக்காக. இப்போ சமீபத்தில் அந்த படம் பார்க்கல. இப்போ இந்த இங்கே ஒரு தமிழ் படம் ஒன்று வந்து, அது நயன்தாரா அதில் அந்த ஸ்டார் அன்னபூரணி அப்படின்ட்டு ஒரு படம். அதில் அந்த அம்மாவுக்கு சமையல் ஒரு செப் ஆகணுன்ற விருப்பம். அந்த அம்மா ஒரு கோயில் பூசாரியோட மக. அப்போ செப் ஆகணும்னா எல்லா உணவும் பண்ணணும், பீஃபும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு காட்சி. அதை சொல்கிறாரு. இப்போ தியாகம் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அப்படிலாம் ஆகணும். ராமன் கூட மாமிசம் சாப்பிட்டாரு, மாட்டுக்கறியை சாப்பிட்டாரு, மது அருந்தினார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இது பிரச்சனையே. அவர்கள் தமிழ் படம் அன்னபூரணி. வட இந்தியாவில் தகராறு வந்து படத்தை நிப்பாட்டேன். நீங்கள் அப்போ மாட்டுக்கறி என்ன பிரச்சனையாகுது? இதுக்காக தான் நம்ம சொல்கிற சாதாரணமாக மட்டும் இல்லை, இன்னும் இதே மாதிரியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக நீதித்துறையில் போய் இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஊரில் இப்போ நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பர் ஜிஆர் சாமிநாதன். ஜிஆர் சாமிநாதன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் எவ்வளோ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியலாம். அவர் இப்போ 4ஆம் தேதி அன்றைக்கி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டம் என்னன்னா இதான், கோயில் விடுதலை அவசியமா அரசியலா விவாத நிகழ்ச்சி. அதில் யார் கலந்துக்கிறாங்க? டிஆர் ரமேஷ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, வழக்க சுட்டு பார்க்குறவங்க. ஏன்னா
பிராமணர் அல்லாதவர்கள் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு வழக்கு போடுறவர் டிஆர் ரமேஷ். அடுத்து மீதி பேர்லாம் உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா நாராயணன், அடுத்து ரங்கராஜன் நரசிம்மன், அடுத்து சுமன் ஸ்ரீராமன், அடுத்து சிபிஎம் கனகராஜ். அவர் ஃபோனில் கேட்டேன், ஐயா நான் கலந்துக்கலன்னு. அப்போ அவங்க 4 பேர் விவாத நிகழ்ச்சி நடத்துறது யாரு? ஸ்மார்ட்ன்றது ஒரு அந்த அமைப்பு, ஆர்எஸ்எஸோட ஒரு அமைப்பு. அதில் நான் கூட இருந்தேன், நான் ஜட்ஜாக இருந்தேன். நான் எந்த நிகழ்ச்சியிலையும் விவாத நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறதில்ல. நீங்கள் கூட கூப்பிடலாம். இப்போ எல்லா விவாத நிகழ்ச்சியில் வருவாரான்னு தெரியல அவர். இப்போ நான் என்னன்னா, வழக்குரைஞர்களில் கூட இப்போ எப்படி ஏபிவிபி மாதிரி அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் சங்கம் இருக்குது, அதை போய் பேசுகிறாரு. நான் ஜட்ஜாக இருக்கப்போ அவங்க சிபிஎம்மோ வேறு எந்த அரசியல் கட்சியுடைய வழக்குரைஞர் அமைப்பில் நான் போய் பேசுனதில்லை. பார் அசோசியேஷனில் போய் பேசியிருக்கேன். பார் அசோசியேஷன்ன்றதற்கு பாருங்க, அது அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அப்போது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, அவர் இப்போ வந்து முன்சிப் மேஜிஸ்ட்ரேட்டுடைய டிஎன்பிஎஸ்சி செலெக்ஷனில் அவர் தான் உட்கார்றாரு. ஐயா ஆசிரியர் வீரமணி நான் அவர் ஒரு கூட்டத்தில் பேசணும். நான் இதான் முதல் கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன். அது முதல் கூட்டம் ஆகிடுது 27ஆம் தேதி இன்னைக்கு. சொன்னார், நீ ஏபிவிபி ஐபிவிபி இல்லை, இந்த வழக்குரைஞர் சங்க கூட்டத்தில் இருக்கியா அப்படின்ற எண்ணம் வராதா அப்படின்ற கேள்வி தான். அவர் அந்த இதில் இருக்கார். ரெண்டாவது என்னென்னா, நம்ம அந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு சொல்லியிருக்கோம், மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் 4 குழு, 3 பேர் கொண்ட குழு, மீதி 2 பேர் டிஎன்பிஎஸ்சி. அதில் ஒருவர் வந்து அந்த குழுவுக்கு தலைமையாக இருப்பவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள். 4 பேரில் பட்டியல் இனத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, மைனாரிட்டிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். 4ல் 2 பேர் பிராமின், அதில் ஒருத்தர் ஜெயா சங்கர். அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படிலாம் நான் சொல்ல நினைக்காதீங்க. அடுத்த அந்த மாதிரி ஆட்களையும் விட்டுட்டு போக 30 வருஷம் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லல, நீங்கள் நினச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது, இப்படிலாம் சிந்திங்கன்னு சொல்கிறேன். யார் வந்து அங்கே உட்காருவாங்கன்ட்டு. எனவே இந்த மாதிரி இப்போ கடைசியாக அதை சொல்கிறப்போ ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இவருடைய பிரதியாக கேரளாவில் ஒருத்தர் இருந்தார். நீங்கள் கூகுளில் பார்க்கலாம், ஜஸ்டிஸ் சிதம்பரேஷ். அவரும் ஜட்ஜாக இருக்கும்போது தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டார். கலந்து கொண்டு நீதிபதியாக இருக்கும்போது இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசினார். அவர் சொன்னார், ஒரு பணக்கார ஒரு மர வியாபாரியின் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு தரலாமா? அதே நேரத்தில் ஒரு ஏழை பிராமணனுக்கு இடஒதுக்கீடு சீட்டு மறுக்கலாமா? கல்வி. நான் ஃபேஸ்புக்கில் அப்பவே போட்டேன். நான் வந்து இதை தப்பு பொண்ணு கேட்கல, ஆனால் பணக்கார மர வியாபாரியோட பையனுக்கு பிராமின் பொண்ணு தருவார? இல்லை, நான் தர சொல்ல. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் சாதி இருக்கு. ஆனால் சிதம்பரேஷ் ஜட்ஜாக இருந்து இதை பண்ணார். அந்த சிதம்பரேஷ் இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்துருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணார், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன போட்டார், சபரிமலைக்கு விஸ்வ இந்து பரிஷத்து இலவசமாக பஸ் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க கேரளாவுக்குன்னு கேட்டு வழக்கு போடுறாரு. அவர் சபரிமலைக்கு பெண்கள்லாம் போகணுன்ட்டு வழக்கு போடுவார. அதாங்க நம்ம கேட்குறது, எந்த பெண்கள்? பிராமண பெண்கள் போகிறதுக்கு, நம்ம பிராமண பெண்கள் போகிறதுக்கு. அவங்க போகிறதுன்னா என்ன சொல்கிறாங்க, இளம் வயது பெண்கள் போகக்கூடாது. ஏன்? தூரமாகிடுவாங்க. நான் ஒரு அந்த கிராமத்துலேருந்து வரேங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ என்னுடைய கம்யூனிட்டியில் பெண்கள் வந்து தூரமாயிட்டா தீட்டு. எப்படி பட்டியல் இனத்தவரை தொட மாட்டாங்களோ பெண்களை தொட மாட்டாங்க. தொடரா மட்டும் இல்லை, 3 நாள் வீட்டுக்கு வெளில படுக்க வச்சுக்குவாங்க. நான் பிராமின் இல்லை, எங்கே அதான் நிலைமை. 4ஆம் நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமும் சமையல் ரூமும் போகக்கூடாது. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அப்போது இன்னைக்கு நிலைமை இல்லைல்ல, அது தெரியல எல்லாருக்கும். பிராமின் வீட்டில் இதான் நடந்து. அப்போது இன்னைக்கு பெண்கள்லாம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாரா? இன்னைக்கு இதாங்க காந்தியினுடைய இந்த படுகொலை செய்யப்பட்ட நாளில் நாம் சொல்கிறது அதுதான். நமக்கு வர்ணாசிரம ராமர் வேண்டாம்,
சனாதன ராமர் வேண்டாம், மனு தர்மத்தை பேசுகிற ராமர் வேண்டாம், சம்புகனை கொன்ற ராமர் வேண்டாம். உங்களுக்கு கதை தெரியும், சம்புகனை ஏன் கொன்றாருன்ட்டு இல்லையா? அவர் வர்ணம் தாண்டி போய் படித்தார். அவர் வந்து சூத்திரன். அவருடைய தர்மம் வந்து 3 வர்ணத்துக்கு சேவை செய்யறது. அதை விட்டுட்டு அவர் வேதம் படிக்கிறாரு. அதனால சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஐயா மன்னன், நீ தர்மம் நெறி தவள் பிறந்து போகிறது, நீ வந்து காப்பாற்று. முன்னே அவர் போகிறாரு, ஊராக தேடுறாரு, எந்த இடத்துல இருக்குது பார்த்தா இந்த சூத்திர பைய பண்ணுறான் தலையை விட்டு. அப்போ அந்த ராமர் வேண்டாம், நமக்கு காந்தி சொன்ன ராமர்லாம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சரி, அவர் சொல்கிறது வந்து மத நல்லிணத்துக்கான ராமராகவும் இல்லையா? மற்றபடி இதுக்கு மனிதர்களில் அனைவரும் சமம், ஜாதி அற்ற பற்றி பேசினா ரைட்டு. ஆனால் அதை சொன்னாலே நீங்கள் பொது உடைமைவாதிகள் இல்லை, அப்படி சொன்னாலே கொண்டுடுவாங்க, கவலைப்படாதீங்க, கொள்ள மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்தியாக இதில் சொல்கிறோம். அதனால் வரக்கூடிய 2024 தேர்தலில் நமக்கு கூட்டம் நடத்துவதற்கு இடம் தராவிட்டாலும் என்ன, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலு உள்ளவர்களாக இப்போ இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களையும் ஆதரிப்போம். ஏன்னா இடம் தரல, நம்ம புரியலை, நம்ம இதுதான் பேசுகிறோம். நம்ம வந்து பிஜேபியை தோற்கடிக்கணும், இல்லை பாசிசத்தை முறியடிப்போம், 2024 தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் சொல்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, நமக்கு தரமான்றாங்க. இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா தரது மட்டும் இல்லை, இன்னும் கூட என்னென்னா இங்கே முன்னாடி பேசுகிறேன், போயிட்டார் அவர் பாலச்சந்திரன், கேரளாவை பற்றி சொன்னார். அங்கே காங்கிரஸ் இருந்த மீதி இடத்துல சொல்ல, கேரளாவில் மட்டும் காங்கிரஸில் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செஞ்சாலும் அந்த நீங்கள் இப்போ கூட போங்க, நான் நிறைய முறை திருவனந்தபுரம் போயிருக்கேன், எப்போ போனாலும் திருவனந்தபுரத்தில் செக்ரட்டேரியட் வாசலில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம செக்ரட்டேரியட் வாசலில் போராட்டம் நடத்த அனுமதிப்போம்? அதான் கேட்கும். நீங்கள் ஒரு தோழர் வரும்போது பேசிக்கிட்டு வந்து அவர் சொன்னார், கவர்னர் மாளிகைக்கு பக்கத்தில் போராட்டம் நடத்திருந்தாங்க, இப்போ எங்கே பனகல் மாளிகை கொண்டு போய் விட்டாங்க இந்த அரசில். என்ன நமக்கு புரியல. எனக்கு அவர் தான் எத்தனை ஏக்கர் இது, இந்த பரந்தூர் விரிவாக்கத்துக்கு பதில் அதை எடுத்துக்கிட்டால் தேவையில்லை, விவசாயிகள் நிலம் பொழைக்கும். அதை விட்டுட்டு அங்கே நம்ம கொண்டு போய் அங்கே விட்டான். எனவே இவர்கள் வந்து என்ன சொன்னாலும் இவங்களை பற்றி நிறைய நமக்கு ஆட்சேபனைகள் இருக்கு. இருந்தாலும் பாசிசம் என்பதால் நாம் வந்து இவர்கள் அதெல்லாம் பார்க்கல. நாம் வந்து பாசிசத்தை தோற்கடிப்பது தான் ஒரே நோக்கமாக, ஆனால் ஹிட்லர் தோற்கடிக்கிறது தான் ஒரே நோக்கம். அதே மாதிரி தான் இல்லாட்டிக்கு இந்த முறைகண்டி வந்தால் நான்லாம் இங்கே பேச முடியாது, யாரும் பாலச்சந்திரனும் பேச முடியாது, அப்புறம் தியாகெல்லாம் பேசுறது விட்டுருங்க, நாங்களே பேச முடியாதுன்னா அப்புறம் நீங்களும் என்ன பேராசிரியர்களும் பேச முடியாது. எனவே இப்போ நம்முடைய ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் பாசிசத்தை வீழ்த்துவதற்காகவும் 2024 நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது தான் இந்த மகாத்மா காந்தியினுடைய படுகொலை செய்யப்பட்ட நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை 2015 நான் இதை சொன்னேன், 2019 வீழ்த்தணுன்றதை மறைமுகமாக சொன்னேன். நான் வந்து பதவியில் இருந்த தொட்டு அதை தவே சொன்ன மாதிரி சொன்னேன், பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எந்த மத புத்தகத்தையும் பள்ளிக்கூடத்தில் பாதமாக வைக்கக்கூடாது என்று சொன்னேன். தவே இருக்கும்போதே என் நண்பர் இப்ராஹிம் கலிஃபுல்லா கூட இருக்காரு, அவர் குரானை வைக்கணும்னால நான் ஒத்துக்க மாட்டேன், வேணா பகவத்கீதையோ குரானோ இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதைங்க, நல்ல கதை இருக்கும், எதனா பேசிட்டு போ, பாட புத்தகமெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இது செக்யூலர் கண்ட்ரி. பாகிஸ்தான் வந்து தனியாக நாடாக போய் அவங்களுடைய அரசமைப்பாவை அதை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று சொன்னபோது நமது அரசமைப்பு அவை இதை அப்படி இந்து நாடு என்று அறிவிக்கவில்லை. இந்து நாடுன்னு கேட்டதில்லை, பிராமண அரசு என்று அறிவிக்கவில்லை. இந்த நாடெல்லாம் இருக்க முடியாது, யார் டாமினேட் காஸ்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஆனால் அப்படி அறிவிக்கவில்லை. இது செக்யூலர் ரிப்பப்ளிக் என்று தான் உச்ச நீதிமன்றமும்
13 பேர் அமர்ந்த அமர்வில் சொன்னாங்க. இது வரைக்கும் 13 பேர் அமர்ந்த அமர்வு ஒரே ஒரு வழக்கு தான், கேசவானந்த பாரதி வழக்கு தான். மீதி எல்லாம் அதை விட குறைச்ச எண்ணிக்கை தான். அந்த வழக்கிலே செக்யூலரிசம் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த செக்யூலரிசத்தைக்காக உயிர விட்டவர் மகாத்மா காந்தி. அந்த மதச்சார்பின்மைக்காக உயிர விட்டவர் மகாத்மா காந்தி. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தர் அடித்து சாகக்கூடாதுன்றதுக்காக உயிர் விட்டவர் மகாத்மா காந்தி. எனவே அவரை இன்னைக்கு அவருடைய அந்த தியாகம் இருக்கு பாருங்க. 78 வயசுல பொக்கை வாயில கிழவனை அவங்க அந்த கொன்ற அந்த நிகழ்வை இங்க நினைவு கூர்ற அதே நேரத்தில் நாம நம்ம இந்த இந்த அரசை நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடிய எந்த மதவாத அரசையும் அனுமதிக்க மாட்டோம். இங்க பாபர் மசூதிக்கு அடுத்து இப்போ ஏற்கனவே காசிக்கு வந்துட்டாங்க. காசி அடுத்து மதுரா. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் அரசியல். நான் எது உண்மையிலன்றதுக்குள்ளே போகலை. நான் அதுக்குள்ள விவாதம் அது அல்ல. நமக்கு நோக்கம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவது மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அடுத்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு கூறி இந்த கூட்டத்தை நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் உண்மையில் ஒரு அரங்க கூட்டம் மாதிரி கிட்டத்தட்ட இருந்ததுக்காக இவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.